வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடம் தமிழ். தமிழில் என்ன பார்க்க போகிறோன்னா உயிர்மெய் எழுத்துக்களை தான் பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பில் உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் பார்த்துருக்கோம்? மொத்தம் 4 எழுத்து பார்த்துருக்கோம். என்னென்ன எழுத்து? இக், இங், இச், இன் என்ற 4 எழுத்து பார்த்துருக்கோம். அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற எழுத்து இட், இன். இந்த 2 எழுத்துக்கும் என்னென்ன படங்கள் கொடுத்துருக்காங்கன்றத வாங்க நம்ம முதல்ல போய் பார்க்கலாம். இட் பட்டம். இங்கே பாருங்கள், பட்டம் எப்படி இருக்குது? கலராக இருக்குது, கலராக இருக்குது பாருங்கள். என்னென்ன கலர் இருக்குது? நீலம், சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறத்தில் இருக்குது. இதுக்கு வால் பகுதியும் ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன இருக்குது? வாலும் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வால் பெருசாக இருக்குங்களா? இது எங்கே? வானத்தில் பறக்கும். இதுக்கு காற்று எந்த திசையில் போகுதோ அந்த திசைக்கு ஏற்றவாறு பட்டம் பறக்கும். வாங்க படிக்கலாம். இட் பட்டம். பா இட் ட இம் பட்டம். இதில் இட்டுன்றது மெய்யெழுத்து. பா இட் ட இம் பட்டம். பா இட் ட இம் பட்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இட் பூட்டு. பூ இட்டு. இதில் இட்டுன்றது மெய்யெழுத்து. பூ இட்டு பூட்டு. இது பாருங்கள், பூட்டு. இது எதில் போடுவாங்க? கதவில் போடுவாங்க. நம்ம வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் இது. நம்ம வீட்டை பூட்டு போட்டுட்டு தான் எங்கேனாலும் வெளியூருக்கு போகிறோம். நம்ம வீட்டை காவல் காக்கிறது இந்த பூட்டு தான். அப்படியே சொல்கிறேங்க, கவனிங்க. இட் பட்டம். பட்டம் பூட்டு. பூட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து இன். என்ன எழுத்து நம்ம பார்க்க போகிறது? இன். இன் கண். க இன் கண். பாருங்கள், இது இருக்கு பாருங்கள், கண். இது கண்ணுன்றது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு. உடம்புல எங்கே இருக்குது? இது முகத்தில் இருக்குது. நம்ம முகத்தில் நமக்கு எத்தனை கண் இருக்குது? 2 கண் இருக்குது. நம்ம கண்ணை மூடிட்டா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? வெளிச்சமாக இருக்குமா, இருட்டாக இருக்குமா? சரியாக சொன்னீங்க, இருட்டாகிடும். நம்ம கண்ணை மூடிக்கிட்டா நமக்கு என்னவே முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. எல்லாத்தையும் பார்க்கறது நம்ம எதால் பார்க்குறோம்? நம்ம கண்ணால் தான் பார்க்குறோம். கண். க இன் கண். க இன் கண். இதில் இன்னுன்றது மெய்யெழுத்து. இதில் இன்னுன்றது என்னது? மெய்யெழுத்து. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன் கிண்ணம். கிண்ணம். கி இன் ந இம் கிண்ணம். இதில் இன்னுன்றது மெய்யெழுத்து. கிண்ணம்னா இது வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஒரு வகையான பொருள். நம்ம சமைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துவோம். நம்ம அம்மா வீட்டில் குழம்பு, பொரியல் ஏதோ ஒன்று செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கிண்ணத்தில் தான் எடுத்து வைப்பாங்க. இதுலேயே நிறைய கிண்ணம் இருக்குது. சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் கிண்ணம் இருக்குது. சிலர் சின்ன கிண்ணத்தில் பாப்பாக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இன் கண் கிண்ணம். இட் பட்டம் பூட்டு இன் கண் கிண்ணம். இதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 எழுத்துக்களும் எப்படி எழுதுறது நம்மளுடைய புத்தகத்தில்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம புத்தகத்தில் பக்க எண் 68 இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம இங்கே பாருங்கள், 2 கோட்டுக்கு இடையில புள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் அழகாக இணைச்சி எழுதி அனுப்புங்க. சொல்லிக்கிட்டே
இட். மேலே புள்ளி வைக்கணும். இட். இந்த 3 வரிசையில் இருக்கிற இட்டையும் எழுதி அனுப்புங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன் எப்படி எழுதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள். முதல்ல சின்னதாக ஒரு சுழி, அடுத்து பெரிய சுழி, 3வது ஒரு சுழி, கோடு போட்டு கீழே ஒரு கோடு போட்டால் இன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் மிஸ்ஸுக்கு எழுதி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயிர்மெய் எழுத்துக்கள். நம்ம 4 வரிசை பார்த்துருக்கோம் உயிர்மெய் எழுத்துக்கள். அடுத்த வரிசை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உயிர்மெய் எழுத்துக்கள். வாங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களே கூட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இக்கு கூட்டல் உ கு. இக்கு கூட்டல் உ கு. இங்கு கூட்டல் உ ங்கு. இச்சு கூட்டல் உ சு. இஞ்சு கூட்டல் உ ஞு. இட்டு கூட்டல் உ டு. இன்னு கூட்டல் உ நு. இத்து கூட்டல் உ து. இந்து கூட்டல் உ நு. இப்பு கூட்டல் உ பு. இம்மு கூட்டல் உ மு. ஈய கூட்டல் உ யு. இரு கூட்டல் உ ரு. இல்லு கூட்டல் உ லு. இவ்வு கூட்டல் உ வு. இழு கூட்டல் உ ழு. இல்லு கூட்டல் உ லு. இரு கூட்டல் உ ரு. இன்னு கூட்டல் உ நு. கு. ங்கு. சு. ஞு. டு. நு. து. நு. பு. மு. யு. ரு. லு. வு. ழு. லு. ரு. நு. ரு நு. இந்த ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கு. ங்கு. சு. ஞு. டு. நு. து. நு. பு. மு. யு. ரு. லு. வு. ழு. லு. ரு. நு. நீங்களும் இந்த கூ வரிசையை மட்டும் உங்களுடைய இரட்டை வரி நோட்டில் எழுதி மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணுங்கள். நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.